ஆத்ம வணக்கம். கேள்வி ஞானம். இந்த கேள்வி அதுக்கப்புறம் ஞானம்னு ஒரு வார்த்தை வரும். ஏன் அப்படின்னா, ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்டால் தான் நமக்கு இந்த உலகத்தில் அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி ஞானம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கேள்வி ஞானம் எது வர அப்படின்னா, இந்த புறத்தில் இருக்க விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து நாம் மரணிக்கிற காலம் வரை நமக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது. எப்போ ஒரு மனிதன் தன்னை உணரணும், தன் நிலையை அறியணும், தன் ஆன்மாவை உணரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே, ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்களோ, அப்போ ஆரம்பத்தில் இந்த கேள்வி ஞானம் இருக்கும். ஆனால் ஒரு நிலையை உணர்ந்ததுக்கப்புறம், அது தெளிவு கிடைச்சதுக்கப்புறம், இதை பற்றின எந்த கேள்வியுமே இருக்காது. கேள்விக்கே அங்கே வேலை இருக்கிறார். உணர்தல் மட்டுமே தேடல் ஆரம்பித்து உணரும் தன்மை உருவானதுக்கப்புறம் உணர்தல் மட்டுமே இருக்கும். இது ஆன்மீகத்தில் உள்ள கேள்விக்கு பதில் கிடைக்கிற வர, கிடைச்சதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே ஆன்மீகத்தில் இருக்காது, ஞான வாழ்க்கையில். ஆனால் உலக வாழ்க்கையில் கேள்வி மரணிக்கும் காலம் வரை இருக்கும். இதுதான் ரெண்டு இடத்துலையும் உள்ள கேள்வி ஞானத்துக்குள்ள வித்தியாசம். ஆத்ம வணக்கம்.